அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கீபோர்டு வாச்சாலும் சரிதான், கிட்டார் வாச்சாலும் சரிதான், அங்கேயே பிசாசு நிற்க முடியாது. அப்பால போ சாத்தானு சொல்ல வேணாங்க. நீ மனம் முகந்து கத்தரை ஆராதிச்சிங்கன்னா அங்கங்கே உள்ள அடக்கிறதா வெளியே வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல நிற்க முடியாததுனால. 1 சாமுவேல் 16:14 வாசிப்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு ஆண்டவனாகி நீர் உமக்குன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேலைக்காரி ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், குடிகாரன். அப்படி சொல்லலை, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார், அதான் முக்கியம். அவன் நல்லா வாசிப்பாங்க, போய் தம் அடிப்பான் அப்படின்னு சொல்லலை, கர்த்தர் கூட இருக்கிறார். அனாயிண்டட் மியூசிக் முக்கியங்க. ஒரு ஆராதனையில் மியூசிக் எப்படி வாசிக்கிறான் முக்கியம் இல்லை, அவன் அனாயிண்டடாங்கிறதா முக்கியம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாங்கிறதா முக்கியமே தவிர மியூசிஷியனை பொறுத்து ஆராதனை கிடையாது. பெஸ்ட் மியூசிஷியனை உங்களை கொண்டு வரலாம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, அதான் முக்கியம். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் முக்கியமான காரியம் என்ன, கர்த்தர் அவனுடைய கூட இருக்கிறார். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டுமந்தில் இருக்கிற உம்முடைய குமாரனாகி தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்திர் திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகி தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆண் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். கவனிங்க, இதில் ஒரு காரியம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி நீங்கள் மேலாட்டம் அப்படி பாய்ச்சி போனால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இது உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு நேரடிலாம் இருந்துச்சா வாட்சி? இதில் ஏதாச்சும் என்ன, கர்த்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவின்னு இருக்கு. அப்போ கர்த்தர் பொல்லாத ஆவிகளை அனுப்புகிறாரா? அவரே அனுப்புகிறாரு. அவரை துதிக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. துதிச்ச உடனே ஓடிப்போ வச்சுறாரு. இது என்ன கேமா? இந்த கவனன்ட் வேற. இந்த கவனன்ட் முழுக்க முழுக்க மனுஷனுடைய கீழ்ப்படிதலை சார்ந்தது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த உடன்படிக்கைங்கிறது நம்முடைய கீழ்ப்படிதலை சார்ந்தது கிடையாது, கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலை சார்ந்திருக்கிறது. அன்னைக்கு இருக்கிற கவனன்ட்டுங்கிறது, நீ கீழ்ப்படிஞ்சா ஆவியானவன் மேலே இருப்பார், கீழ்ப்படியலைன்னா ஆவியான விட்டு வெளியே போயிடுவார். அங்கே படித்த 14 வசனம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இன்னைக்கு தேவ ஆவியான உங்களை விட்டு நீங்கவே மாட்டார். உங்களை விட்டு ஒருபோதும் எடுபடாத ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் சீலடிக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு இவன் கீழ்ப்படிஞ்சா தேவ ஆவியான இருப்பார், கீழ்ப்படியில்னு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தரே செஞ்சார் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதக்கூடாதுங்கிறாங்க. எங்கு சொல்லும் பொழுது அப்படி எழுதக்கூடாதுங்கிறார். எங்கு ஒரு ஸ்காலர் கர்த்தரால் வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆவி. ஏன் அனுமதிச்சா? ஏன் கர்த்தர் வர அனுமதிச்சாரு? இவன் அனுமதிச்சிட்டான். தேவனை கீழ்ப்படியில, தேவனை எதுக்குறான். ஏன் எதுக்குறான்? இன்னொரு ஏதோ ஒரு ஆவி சொன்னாலும் எதுக்குறான், செய்யக்கூடாத செய்கிறான். பிசாசு உள்ள வருது. இன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டு பிசாசு தேவனால் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. இங்கே தவறு செஞ்சால் கூட தேவன் பிசாசு அனுப்ப மாட்டார். ஏன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு மாக்கின தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நியாயப்பிரமாணத்தின் சாபம் முழுவதும் நீக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு ஆவி வருது. அந்த ஆவி சவுலை வேதனைப்படுத்துது, டார்ச்சர் பண்ணுது.
அந்த டார்ச்சர் பண்ணுகிற நேரத்தில் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆவிக்கு டார்ச்சர் ஆகி வெளியே போயிடுது. நான் சொன்னது புரியுதுங்களா? இவனை டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஆவி வருது. இவன் பாடலாம் இல்லை, அனாயிண்டட். அப்பவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் அனாயிண்டட். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கீபோர்டு வாச்சாலும் சரி தான், கிட்டார் வாச்சாலும் சரி தான், அங்கேயே பிசாசு நிற்க முடியாது. நிறைய பேய் விரட்டுறதுல நீங்கள் அப்பால போ சாத்தானு சொல்ல வேணாங்க. நீங்கள் மனம் முகந்து கத்தரை ஆராதிச்சிங்கன்னா அங்கங்கே உள்ள அடக்கிறதுலாம் வெளியே வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல நிற்க முடியாது. அதனால தான் பாடுவது, தேவனை துதிப்பது அந்த அளவுக்கு முக்கியமானது. நான் சொன்னது புரியுதுங்களா? என்ன பண்ணாங்க? கத்தரை துதிச்சாங்க, கத்தரை ஸ்தோத்தரிச்சாங்க. நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனை வருதுன்னா பிசாசு வந்திருக்கான். கத்தரை துதிங்க, கணவனையும் மனைவியும் நேசிக்க முடியாத ஒரு ஆவி உங்களுக்குள்ள உண்டாகும். நல்லா கவனிங்க. மனுஷன்ட்ட ரொம்ப நேரம் நீங்கள் பேசுறதுனால மனுஷனை நீங்கள் நேசிக்க மாட்டீங்க. கர்த்தர்ட்ட ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா மனுஷனை நேசிப்பீங்க. கர்த்தர்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டே வாங்க, மனிதனை நேசிக்க வேண்டுங்கிற ஆசை இருக்கும். கர்த்தர்ட்ட நேரமே செலவழிக்காமல் நீங்கள் உலக பிரகாரமாக வாழுங்க, எந்த மனுஷனை பார்த்தாலும் பண்றீங்க. ஏன் இந்த ஆள் குலைக்கிறாருன்னா ஸ்பெண்ட் பண்ணலை, டென்ஷனாக இருக்கும், விரக்தியாக இருக்கும். கத்தட்ட சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தேவனை போலவே செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த பிசாசுடைய டார்ச்சர், வேதனை அத்தனை மைண்ட் விட்டு வெளியே போயிடும். இவ்வளோ காரியம் துதிக்கிறதுல இருக்கு.